கொஸ்டின்ல A as B. A as B னா A is mother of B. அதாவது A B உடைய அம்மான்னு அர்த்தம். B இன் அம்மா. நெக்ஸ்ட் A at symbol. A at symbol. A at B னா A is son of B. அதாவது A B உடைய சன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A and B. A and B னா A is brother of B. அதாவது B இன் சகோதரர் யாருன்னா A ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் A percentage B. A percentage B னா A is wife of B. அது B இன் wife யாருன்னா A ன்னு அர்த்தம். நமக்கு தேவை இந்த சிம்பிள்ஸ் என்ன உறவு முறை குறிக்குதோ என்ன ரிலேஷன் குறிக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டைரக்டா நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா போதும் நம்ம ஈஸியா ஆன்சர் பாயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாட்டு எடுங்க. இதை மட்டும் எடுங்க. W as Q. ஸோ as எங்க இருக்குது? இங்க இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? A as B னா A B இன் அம்மா. ஸோ அப்ப W Q வின் அம்மான்னு அர்த்தம். W. ஸோ நம்ம ஃபீமேல்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம், மேல்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ டபிள்யூ கியூவின் அம்மா. அம்மானா சர்க்கிள், கியூவோடைய அம்மா. அடுத்த பார்ட் எடுங்க. கியூ அட் டி. அது ஏ அட்டு சிம்பிள் இருக்குது இங்கே இருக்குது. அப்போ ஏ அட் டினா ஏ பியின் மகன். ஸோ அப்போ கியூ டியின் மகன் அர்த்தம். ஸோ அப்போ இவங்க மகன். யாருடைய மகன்? டியோடைய மகன். ஸோ இவங்க அம்மானா இவங்க யாராக இருப்பாங்க? அப்பாவாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் எடுங்க. டி அண்ட் ஒய். அண்டு சிம்பிள் இருக்குது இங்க இருக்குது. அப்போ ஏ பியின் சகோதரர், அதாவது டி ஒய்யின் சகோதரர்னு அர்த்தம். அப்போ ஒய் உடைய சகோதரர் யாருன்னா டி. நெக்ஸ்ட் அடுத்த பாட்டுங்க. ஒய் அட் எம். அட்டுங்க இருக்குது இங்க இருக்குது. ஒய் அட் எம்னா ஏ பியின் மகன். ஸோ அப்போ ஒய் எம்மின் மகன் அர்த்தம். எம் உடைய மகன் அர்த்தம். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாட்டுங்க. எம் பர்சன்டேஜ் கே. எம் பர்சன்டேஜ் எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்போ ஏ பியின் மனைவி, அதாவது எம் கேயின் மனைவின்னு அர்த்தம். எம் கேயின் மனைவினா இவங்க யாரா இருப்பாங்க? ஹஸ்பண்டா இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் ஸோ கொஸ்டின்ல டபிள்யூக்கு கே என்ன ஒரு முறைன்னு கேட்குறாங்க. ஸோ டபிள்யூ இங்க இருக்கிறாங்க, கே பாருங்க இங்க இருக்கிறாங்க. கே யாரு? டபிள்யூ ஒரு உமனு, அவங்க ஹஸ்பண்டோடைய அப்பா தான் கே. அப்போ என்ன வரும்? ஹஸ்பண்டோடைய அப்பானா மாமனார், அதாவது ஃபாதர் இன் லா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 10 சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஈஸியா இதை நீங்க இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ பிளஸ் பினா ஏ பியின் அப்பா. ஏ மைனஸ் பினா ஏ பியின் அம்மா. ஏ அட் பினா ஏ பியின் மகன். ஏ ஆஸ் பினா ஏ பியின் மகள் எனில் ஏ ஆஸ் பி மைனஸ் சி அட் டி பிளஸ் இ எனில் இக்கு ஏ என்ன உறவு முறை அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.